ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்திற்கான 2வது சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நடக்க இருக்குது. அது ஆகஸ்ட் மாதம், இந்த மாதம் தான் நடக்க இருக்குது. எந்த தேதியில் நடக்குது, என்ன நேரத்தில் நடக்குது, இந்தியாவில் தெரியுமா தெரியாதா, இந்த கிரகண நேரத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, இதை பற்றின விஷயங்களை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருடத்திற்கான 2வது சூரிய கிரகணம். ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது சூரியன், பூமி, சந்திரன் இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கிறது தான். அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் சந்திரன் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய விளைவு அப்படிங்கிறது தான் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது. சூரியன்கிட்டருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்களை பகுதியளவோ இல்லை முழுமையாவோ சந்திரன் மறைக்கிறதுனால ஏற்படக்கூடியது தான் இந்த சூரிய கிரகணம். இந்த சூரிய கிரகண நேரங்களில் எப்போவுமே நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். இந்த கிரகணம் இந்த வருஷத்தில் எந்த தேதியில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர ஆகஸ்ட் 12ஆம் தேதி தான் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நடக்க இருக்குது. முதல் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மார்ச் மாதம், பிப்ரவரி மாதத்தோட எண்டிங் அண்ட் மார்ச் மாதம் முதல்லையும் நடந்தது. இந்த 2வது சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இந்த மாதம் 12ஆம் தேதி தான் நடக்குது, புதன்கிழமை அப்படிங்கிறது. அன்னைக்கு தான் நம்மளுக்கு அமாவாசையும் கூட. எந்த நேரத்தில் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரவு 9:02க்கு ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை 1:28க்கு முடிவடையுது. இது எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகல், ஸ்பெயின், ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து, ரஷ்யா, வட அமெரிக்கா, அட்லாண்டிக் பெருங்கடல், பசிபிக் பெருங்கடல், ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா இது மாதிரியான நிறைய கண்டங்களில் இந்த கிரகணம் அப்படிங்கிறது தெரியும். இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த கிரகணம் நடைபெறக்கூடிய டைமில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக கிரகண சமயங்களில் ஏன் இது செய்யணும் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ நெகட்டிவ் எனர்ஜி எப்போவுமே அதிகமாக இருக்கும். அமாவாசை அப்போ எப்போவுமே நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது வெளியில் அதிகமாக இருக்கும். அதனால தான் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே கிரகண நேரங்களையும் அதே தான். இந்த டைமில் கர்ப்பிணிகள், குழந்தைகள், ரொம்ப வயது முதிர்ந்தவங்க இவங்க எல்லாருமே வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். வெளியில் ரொம்ப தொலைதூர பயணங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. டைஜஷன் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. உங்களுக்கு அருகில், அதாவது கர்ப்பிணிகளுக்கு அருகில் கத்தி, ஷார்ப்பான எந்த ஒரு ஆயுதமும் வச்சுருக்கக்கூடாது. அது அருவாமனையாக இருந்தாலும் சரி, கத்தி, சிசரு இது மாதிரி எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸும் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த கிரகணம் அப்படிங்கிறது இரவு வேளையில் நடக்கிறதுனால உங்களுக்கு பெரிதளவில் பாதிப்பு இருக்காது. இதை பற்றின நெக்ஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு கர்ப்பிணிகள் என்ன செய்யணும், இந்த இதில் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் டீட்டெயிலாக என்ன செய்யக்கூடாது அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே போகிறேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.